அது ஒரு காவல் நிலையம் மாதிரி தான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல் நிலையம். அதில் அவங்க ஆஜராயிருக்காங்க விசாரணைக்கு. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு புகார் சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி விசாரணை பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த காவல் நிலையத்தில் 1000 விளக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜரானப்போ கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஜாய் கிருஷ்ணாவை விசாரணை பண்ணாங்க. 11 மணிக்கு அந்த காவல் நிலையத்துக்கு போனவங்க சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா ஒரு 1-2 தடவை இதுக்கு முன்னாடியே கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி தான் அப்படின்றதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் லெக்சரில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த குழந்தையுமே நாங்கள் கலைக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போனோம். அப்போ கலைக்க முடியாத ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா தகப்பன், அதாவது இந்த குழந்தைக்கு தகப்பன் என்னுடைய கணவர் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அது கையெழுத்து போட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் ஆதாரங்களாக அவங்க கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டில் இருந்தாங்கல்ல, அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இங்கெல்லாம் விசாரிப்பாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிருஷ்ணாவும் இந்த ஃப்ளாட்டில் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்களா, ஒன்றா தான் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள்லாம் போலீஸ் நடத்துவாங்க, நிச்சயமாக நடத்துவாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, அது அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது முழுக்க முழுக்க போலீஸ் எடுக்கிற ஒரு முடிவு தான். மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருந்தாரு, 12 கோடி ரூபாய் எனக்கு இழப்பீடு வந்திருக்கு. இவங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டதுனால என்னோட நிறுவனத்தை சம்மந்தப்பட்டு பேசினதுனால ஆயிருக்குன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அப்படிலாம் ஆகுமா? 12 கோடி ரூபாய் இழப்பீடு வர வரைக்கும் நடக்குமா இதெல்லாம்? வணக்கம், நான் பத்திரிகையாளர், தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு. காந்தம் மீடியாவில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். சினிமா மற்றும் சமூக சார்ந்த பல வீடியோக்களை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். என்னை பின்தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை தயவு கூர்ந்து பார்க்கவும். காந்தம் மீடியாவுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிருஷ்ணா இவங்களோட விஷயம் தான். இப்போ ரீசெண்டாக நேற்று ஜாய் கிருஷ்ணாவை காவல்துறையிலேருந்து 6 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, எனக்கு நியாயம் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜை விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்குது? ஜாய் கிருஷ்ணா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு, அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு, அது ஒரு காவல் நிலையம் மாதிரி தான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல் நிலையம். அதில் அவங்க ஆஜராயிருக்காங்க விசாரணைக்கு. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு புகார் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, என்னை 2வது திருமணம் பண்ணி ஏமாற்றிட்டாரு. என்னுடைய வயிற்றில் ஒரு 7 மாதம் குழந்தை வளருது. அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பன் அப்படிங்கிறது அவங்க அந்த புகாரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நீதி நியாயம் எனக்கு பெற்றுத்தாங்க அப்படின்றது அந்த புகாரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 நாளாக அந்த புகார் விசாரிக்கப்படாமலே இருந்துச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் ஜாய் கிருஷ்ணா மேலே. அது என்ன அப்படின்னா, ஜாய் கிருஷ்ணா என்னை பற்றி அவதூறு பரப்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறுவனத்தின் பேரெல்லாம் சேர்த்து பேசுறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 12.5 கோடி ரூபா இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்து, ஸோ இதனால் தொடர்ந்து ஜாய் கிருஷ்ணா என்னை பற்றி பேசுகிறதும், அதே மாதிரி இந்த என்னுடைய நிறுவனத்தை பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசுறதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. ஸோ அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராயிருந்தாங்க ஜாய் கிருஷ்ணா. நீதிமன்றத்தில் ஆஜரானதுக்கப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக சந்திச்சாங்க. அங்கேயும் நிச்சயமாக நான் அதாவது நீதிக்காண்டி போராடுவேன். என்னுடைய குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி ரங்கராஜ் தான். ஸோ கண்டிப்பாக அதை நிரூபிக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். எந்த காலத்துலையும் நான் அந்த போராட்டத்திலேருந்து பின்வாங்க மாட்டேங்கிறது சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விசாரணை பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த காவல் நிலையத்தில் 1000 விளக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜரானப்போ கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஜாய் கிருஷ்ணாவை விசாரணை பண்ணாங்க. 11 மணிக்கு அந்த காவல் நிலையத்துக்கு போனவங்க சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஸோ அந்த விசாரணையில் ஜாய் கிருஷ்ணா அவங்க புகாரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. என்ன ஆதாரங்களை கொடுத்துருக்கலாம் அப்படின்னா,
அதாவது திருமணம் நடந்ததுக்கான ஆதாரங்கள், மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸு, இல்லை வேறு ஏதாவது வீடியோஸு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடு அக்ரிமெண்ட் லீஸுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே தான் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டில் என்னையை தான் மனைவின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு சாட்சி இருக்குது, அவங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. ஸோ அதையும் அவங்க கொடுத்துருக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 தடவை இதுக்கு முன்னாடியே கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி தான் அப்படின்றதுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் லெக்சரில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த குழந்தையுமே நாங்கள் வந்து கலைக்கிறதுக்கு வந்து டாக்டர்கிட்ட போனோம். அப்போ வந்து கலைக்க முடியாத ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா தகப்பன், அதாவது வந்து இந்த குழந்தைக்கு தகப்பன் என்னுடைய கணவர் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அது கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஆதாரங்களாக அவங்க கொடுத்துருக்கலாம். இதுக்கு மேலே வந்து இந்த 2 வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு, அவர் எப்படி அதாவது வந்து ஜாய் கிருஷ்ணாவை சந்திச்சார், எங்கே சந்திச்சார், ஸோ இது எப்படி போய் வந்து காதலில் மாறுச்சு, இது எப்படி போய் திருமணத்தில் மாறுச்சு, அதுக்கப்புறம் எந்த ஃப்ளாட்டில் நீங்கள் கூடியிருந்தீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள் கூடியிருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய விசாரணைகள் கண்டிப்பாக வந்து ஜாய் கிருஷ்ணாட்ட போயிருக்கோம். விசாரணை வந்து கேட்டிருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது சுற்றி நடக்கும்போது நிறைய சாட்சிகள் இருப்பாங்கல்ல, அதாவது ஜாய் கிருஷ்ணாவுடைய நண்பர்கள், ஜாய் கிருஷ்ணாவுடைய அம்மா, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டில் இருந்தாங்கல்ல அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, இங்கே எல்லாம் விசாரிப்பாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிருஷ்ணாவும் இந்த ஃப்ளாட்டில் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்களா, ஒன்றா தான் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள்லாம் போலீஸ் நடத்துவாங்க, நிச்சயமாக நடத்துவாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த விசாரணை முடிந்து காவல் நிலையத்திலேருந்து வெளியில் வந்த ஜாய் கிருஷ்ணா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, போலீஸ் என்னுடைய முறையீடுகள்லாம் கேட்டுட்டு நிச்சயமாக வந்து உங்களுக்கு நீதி பெற்று தருவோம், மாதம்பட்டி ரங்கராஜ் மேல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சோடனே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க போலீஸு. இதே மகளிர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவு காவல் நிலையத்தில் இன்னைக்கு 26ஆம் தேதி வந்து மாதம்பட்டி ரங்கராஜை நேரில் ஆஜராகிறதுக்காண்டி வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-3:30 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த காவல் நிலையத்துக்கு வந்த மாதிரி தெரியல. ஆனால் போலீஸ் வந்து நேரில் ஆஜராகி விசாரணைக்கு வரணுன்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கு மேலே கிட்டத்தட்ட 4 மணி மேலே அந்த போலீஸ் நிலையத்துக்கு வருவாரா, அந்த விசாரணையில் வந்து அவர் பல விஷயங்களை சொல்லுவாரா, அவருடைய தரப்பு நியாயங்கள் என்ன இருக்குது, அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை இன்னைக்கு விசாரணைக்கு வந்துட்டார் அப்படின்னா சில நேரங்களில் வழக்கறிஞர்கள் கூட அனுப்புவாங்க. இந்த மாதிரி பெரிய அந்தஸ்தில் இருக்கிற விஐபிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கறிஞர்களை அனுப்பிச்சு முதல்ல வந்து அந்த வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க வருவாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு வழக்கறிஞர் வராரா அப்படின்னு தெரில. மாதம்பட்டி ஆஜராகிறாரா அப்படிங்கிறதும் தெரில. ஒருவேளை மாதம்பட்டி ஆஜரானா எப்படி ஜாய் கிருஷ்ணாட்ட விசாரணை நடந்துச்சோ அதே மாதிரி நிச்சயமாக மாதம்பட்டி கிட்ட போலீஸ் விசாரிப்பாங்க. அதாவது என்ன நடந்தது, எங்கே நீங்கள் சந்திச்சிங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான கேள்விகள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்டையும் கேட்பாங்க. ஸோ எல்லா விளக்கங்களையும் மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஜாய் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பல ஆதாரங்களை வந்து அடுக்கடுக்காக கொடுத்துட்டு வராங்க. அவங்களோட இருந்த வீடியோஸு, அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணது, நிறைய அது பல ஆதாரங்களை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஸோ இது கோயிலில் நடந்த திருமணம், ஸோ இது எல்லாமே வந்து இல்லைன்னு வந்து மாதம்பட்டியால் மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து பல ஆதாரங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளாட்டில் வந்து இவங்க 2 பேரும் குடியிருந்தாங்கன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளாட்டுன்னும் போது அது பக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் போய் போலீஸ் விசாரிக்கும் போது அவங்களாம் சொல்லுவாங்க, யதார்த்தமாக தானே சொல்லுவாங்க, ஆமாம் மாதம்பட்டி ரங்கராஜ் இங்கே தான் தங்கியிருந்தார், இங்கே தான் வந்து போவார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக இது வந்து இல்லை, எனக்கும் ஜாய் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பே இல்லை, எனக்கு ஜாய் கிருஷ்ணாவே தெரியவே தெரியாது, அவங்க வந்து குக் வித் கோமாளியில் வந்து ஃபேஷன் டிசைனராக மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு மொத்தமாக வந்து எப்படி சொல்லுது முழு பூசணிக்காய் வந்து சோத்தில் வந்து இனிமே வந்து மாதம்பட்டியால் மறைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து எவிடன்ஸ், அதாவது வந்து ஆதாரங்களை வந்து ஆல்ரெடி வந்து மீடியாஸ்லாம் கொடுத்துட்டாங்க, போலீஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ விசாரணை அப்படின்னு வந்தாருன்னா மாதம்பட்டி இன்னும் இது வரைக்கும் வரல, வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஆமாம் திருமணம் நடந்தது, நாங்கள் ஒன்றா வாழ்ந்தோம் அப்படி தான் அவர் சொல்ல முடியுமே தவிர இல்லவே இல்லை இப்படி எனக்கு ஒரு பெண்ணே தெரியாது, ஜாய் கிருஷ்ணா யாருன்னே தெரியாது அப்படின்லாம் அவர் சொல்லவே முடியாது. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த 2 பக்கம் நியாயங்கள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போலீஸார் வந்து 2யுமே கலந்து ஆலோசனை பண்ணி எது சரி எது தப்பு, என்ன நடவடிக்கை எடுக்கலாமா நடவடிக்கை எடுக்கக்கூடாதா, இதெல்லாம் போலீஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஜாய் கிருஷ்ணா போட்ட கேஸ்க்கு மாதம்பட்டியை அரெஸ்ட் பண்ண மட்டும்தான் முடியும், அதை தவிர்த்து ஜாய் கிருஷ்ணாவோட சேர்ந்து வாழலாம் அவரால் முடியாது இல்லை சார்? இல்லை இது வந்து இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த முதல் நீங்கள் சொன்னீங்க மாதம்பட்டியை அரெஸ்ட் பண்ண தான் முடியும் அப்படின்னு.
நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் வழக்கறிஞர் இல்லை. ஆனாலும் வந்து சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, அது அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது வந்து முழுக்க முழுக்க போலீஸ் எடுக்கிற ஒரு முடிவு தான். இங்கே மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறவர் ஒரு பிரபலமான ஆளாக இருக்கார் முதல்ல. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு முதல்லே திருமணம் ஆயிருக்கு. அதாவது ஸ்ருதின்னு ஒரு மனைவி இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஜாய் கிஸ்லாவை பற்றி பார்த்தீங்கன்னா, ஜாய் கிஸ்லாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெட்ரிக்ன்ற ஒருத்தரை திருமணம் செய்திருந்து அவங்க வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் உறவுல வந்து அங்கே உறவுக்கு அங்கே ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஜாய் கிஸ்லா, மாதம்பட்டி இவங்க 2 பேருமே வந்து சம்மதப்பட்டு தான் அந்த வீட்டில் குடும்பம் நடத்தியிருக்காங்க. சம்மதப்பட்டு தான் திருமணம் பண்ணியிருக்காரு. இவரும் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு சம்மதப்பட்டு தான் தாலி கட்டியிருக்காரு. அந்தம்மா வந்து உங்களோட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கழுத்தை நீட்டியிருக்காங்க. ஸோ வந்து 2 பேரோடைய சம்மதம் இருந்திருக்குது திருமணத்தில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நடத்துறதுன்னு ஒன்று பார்த்தீங்களா, கணவன் மனைவியா. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஜாய் கிஸ்லாவும் மாதம்பட்டியும் கணவன் மனைவியா 2 பேருடைய சம்மதத்தோடு தான் இந்த குடும்ப வாழ்க்கையே நடந்திருக்கு. இந்த ஜாய் கிஸ்லாவும் பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டியோட கணவனாக ஏற்றுக்கிட்டு அவங்க குடும்பம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டியுமே பார்த்தீங்கன்னா, ஜாய் கிஸ்லாவும் மனைவியை ஏற்றுட்டு குடும்பம் நடத்தியிருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்னா 18 வயதை கடந்தவங்க 2 பேருமே பக்குவம் உள்ளவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் சம்மதத்தோட இந்த உறவு நடந்திருக்குன்னும் போது, இதை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, முழுக்க முழுக்க கிரிமினல் குற்றத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. நான் சொல்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க, 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த திருமணத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜாய் கிஸ்லா என்னை வந்து மாதம்பட்டி 2வது தடவையாக திருமணம் செஞ்சுட்டாரு, நான் 2வது மனைவின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த உரிமை வந்து எப்போவுமே ஜாய் கிஸ்லா கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி முதல் திருமணம் இருக்கும்போது அது விவாகரத்து ஆகாமல் இருக்கும்போது, அந்த மனைவி உயிரோடு இருக்கும்போது 2வது திருமணம் செய்து கொண்டால் அது சட்டப்படி வந்து செல்லாது. ஸோ வந்து மாதம்பட்டியை சம்மதத்தோடு, ஜாய் கிஸ்லா சம்மதத்தோடு 2 பேரும் வாழ்ந்ததுனால, ஸோ 2 பேரும் இது வந்து ஒரு கற்பழிப்பு வழக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன பொண்ணை வந்து கற்பழிச்சிட்டாங்க, அந்த பொண்ணுக்கே தெரியாது, அப்படிப்பட்ட வழக்கு கிடையாது. இது வந்து 2 பேரும் சம்மதப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அதனால் கைது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து போலீஸ் தான் அந்த முடிவு எடுப்பாங்க. ஸோ அது இந்த வழக்கில் ஜாய் கிஸ்லா எவ்வளோ ஆதாரங்களை கொடுத்துருக்காங்களோ, அந்த ஆதாரங்கள் அழுத்தமாக இருந்தால் அது வந்து ஒரு வேளை அந்த 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 கைது பண்ணுறக்கூடிய சூழ்நிலைக்கு போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது மாதம்பட்டி கைது பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மாதம்பட்டியை வந்து கைது பண்ணணும் அப்படின்னா, யார் புகார் கொடுத்தா கைது பண்ண முடியும் அப்படின்னா, முதல் மனைவி ஸ்ருதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து போலீஸில் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதாவது, நான் முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது, முதல் திருமணம் வந்து விவாகரத்தாகாமல் இருக்கும்போது, என்னுடைய கணவர் வந்து எனக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணை, அதாவது ஜாய் கிஸ்லாவை திருமணம் செய்து கொண்டார், அங்கே வந்து குடும்பம் நடத்தியிருக்காரு. அதனால் வந்து நான் வந்து என்னுடைய கணவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து புகார் கொடுத்தா, அந்த புகார் வந்து ஸ்ட்ராங்கான புகாராக இருக்கும். அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கும். ஸ்ருதி வந்து தன்னுடைய கணவன் மாதம்பட்டி மேலேயும் கொடுக்கலாம் புகார். அதே மாதிரி ஜாய் கிஸ்லா மேலேயுமே புகார் கொடுக்கலாம். ஏன்னா வந்து மாதம்பட்டி வந்து ஒரு பிரபலமானவர். அவர் வந்து திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிறது நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெண்ணுடைய புருஷனை தான் புருஷனாக மாற்றிக்கிறதுங்கிறது ஒரு தவறான செயல். அதனால் ஜாய் கிஸ்லா மேலேயுமே அவங்களால வந்து புகார் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்ருதிங்கிறவங்க வந்து ஒரு புகாரை கொடுத்து, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அந்த சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜை வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ருதிங்கிறவங்க வந்து வாயே திறக்கலை. அவங்க வந்து மௌனமாக இருக்காங்க. அவங்க கணவரோட தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு புகாரை கணவருக்கு எதிர்ப்பாக கொடுப்பாங்களா அப்படின்னா, கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஸோ ஜாய் கிஸ்லா சொல்கிற இந்த புகாரை வச்சு மாதம்பட்டி கைது பண்ணிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த விசாரணை வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த விசாரணை வந்து முதல்ல இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறது வந்து போலீஸ் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ கமிஷனர் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான புகார்கள் வருது. அதனால் வந்து அந்த புகார்கள் கொடுக்குறவங்க கொடுத்த புகார் வந்து சரியான புகாரா, இந்த புகாரை நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கலாமா, இதெல்லாமே போலீஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாய் கிஸ்லா வந்து அந்த புகாரை கொடுத்து 20 நாளாக எந்த நடவடிக்கையும் போலீஸ் எடுக்காமல் இருக்கும்போது, ஜாய் கிஸ்லா எல்லா பிரஸையும் கூப்பிட்டு எனக்கு நீதி வேணும், புகாருக்கு வந்து நான் கொடுத்த புகாரை வந்து விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுனால, ஸோ இந்த புகாரை இப்போ விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. 2 பேரையும், அதாவது ஜாய் கிஸ்லா விசாரிச்சிட்டாங்க. மாதம்பட்டி ஆஜர் ஆனார்னா
அவரை விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட், அதாவது இவரு தன்னுடைய நியாயத்தை சொல்லுவாரு, அவங்க அவங்களுடைய நியாயத்தை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுதியான வழக்கா அப்படிங்கிறது வந்து போலீஸ் வந்து முடிவெடுப்பாங்க. ஒருவேளை தகுதியான வழக்கு அப்படின்னா நிச்சயமா எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்படி எஃப்ஐஆர் போட்டால் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது தகுதியான வழக்காங்கிற முடிவு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது 2 பேரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் போலீஸ் வந்து முடிவுக்கே வருவாங்க. கடைசி ஒரு கேள்வி. மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருந்தாரு 12 கோடி ரூபாய் எனக்கு இழப்பீடு வந்திருக்கு, இவங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டதுனால என்னோட நிறுவனத்தை சம்மந்தப்பட்டு பேசினதுனால ஆயிருக்குன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அப்படிலாம் ஆகுமா? 12 கோடி ரூபாய் இழப்பீடு வர வரைக்கும் நடக்குமா இதெல்லாம்? இல்லை 12 கோடி ரூபா 12.5 கோடி ரூபா 15 நாளில் வந்து என்னுடைய நிறுவனத்தில் இழப்பீடு ஏற்பட்டிருக்குன்னு மாதம்பட்டி வந்து கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ ஜாய் கிருஷ்ணா ஆஜராயிருந்தாங்க. அப்போ நீதிபதி சொன்னார், அதாவது வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய நிறுவனங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு தொடுத்திருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஜாய் கிருஷ்ணா கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அவருடைய 2வது மனைவி, நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், என்னோட வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி தான் அப்பா, அதனால அவருடைய பேரை நான் பயன்படுத்தாம இருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணாவுடைய வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனு என்ன அப்படின்னா, 12.5 கோடி ரூபா 15 நாளில் இழப்பீடு ஏற்படுதுன்னா, இழப்பீடு ஏற்பட்டது உண்மையாக இருந்தால் அதுக்கான கணக்கு வழக்குகளை கொடுங்க. எப்படி இழப்பீடு ஏற்பட்டது அப்படிங்கிறதான கணக்கு வழக்குகளை நீங்கள் வந்து தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தனி வழக்கு. அதாவது வந்து மாதம்பட்டி தன்னுடைய நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தக்கூடாது, தன்னுடைய நிறுவனத்தின் பெயரை அவதூறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டிருக்காரு. அது தனி வழக்கு. ஸோ இங்கே மாதம்பட்டிக்கும் ஜாய் கிருஷ்ணாவுக்கும் புருஷ பொண்டாட்டி வழக்குங்கிறது ஒரு வழக்கு. அது இல்லாமல் ஜாய் கிருஷ்ணா வந்து நான் நீதிக்கு போராடுவேன், என்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு வந்து அப்பா மாதம்பட்டி தான் அப்படிங்கிறதாங்க, அது ஒரு வழக்கு. ஸோ எல்லாமே வேற வேற வழக்குகளாக இது இன்னும் வழக்காக மாறலை. இது வந்து இனிமேல் வழக்காக மாறலை. ஒருவேளை இது போலீஸ் வந்து விசாரணைக்கு எடுத்து எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னா ஜாய் கிருஷ்ணாவை கூப்பிட்டு தெளிவாக சொல்லிடுவாங்க. என்னென்னா, இது வந்து எப்படி சொல்கிறது, இது கிரிமினல் குற்றமாக வரலமா, அதனால் நீங்கள் அடுத்தபடியாக வந்து நீங்கள் உங்களுக்கு போராட்டத்தை தொடரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து வழக்கு தொடுத்துங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க, அதாவது வந்து மாதம்பட்டி இனிமேல் வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து சேர்ந்து வாழ்வாரா அப்படின்னா, ஜாய் கிருஷ்ணா வந்து மாதம்பட்டியை வந்து பல விதமாக அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அசிங்கப்படுத்திட்டாங்கன்றதை விட அவங்களுக்கு ஏற்பட்ட அநீதி, அதை வந்து அவங்க வந்து தட்டி கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது மாதம்பட்டி பற்றிய பல ரகசிய வீடியோக்கள் எல்லாம் அவங்க வெளியிட்டுட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் மாதம்பட்டிக்கு இது ஒரு மைனஸ், அதாவது வந்து இது வந்து ஒரு புகழுக்கு ஒரு களங்கம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் ஜாய் கிருஷ்ணா பண்ணதுக்கப்புறம் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிருஷ்ணாவோட சேர்ந்து வாழ்வாரா, மறுபடியும் மனைவியை ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மறுபடியும் மனைவியை ஏற்றுக்குவார் அப்படின்னா ஏற்றுக்கிறதுக்கு முதல் மனைவி சம்மதிக்கணும். ஸோ பலவிதமான சிக்கல்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பிரச்சனை 2 பேருக்குமே வந்துருச்சு. அது பெரிய லெவலில் வெடிச்சு போச்சு. அப்படி இருக்கும்போது மாதம்பட்டியினுடைய பேரை களங்கப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்களை ஜாய் கிருஷ்ணா செஞ்சுட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாதம்பட்டி ஜாய் கிருஷ்ணாவும் சேர்ந்து வாழ்வாரா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணாவும் மாதம்பட்டியோட தொடர்ந்து வாழ்வாங்களா போவாங்களா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு வழக்காக மாறும், நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்தில் வந்து இவங்க 2வது மனைவின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்க முடியாது. அதாவது தன்னை வந்து அங்கீகரிக்க சொல்லி அவங்க கேட்கவே முடியாது. காரணம் வந்து 2வது திருமணமே செல்லாத திருமணமாக போச்சு. இப்போ வந்து அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு வந்து மாதம்பட்டி தான் அப்பா அப்படின்னும் போது அவங்க வந்து நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு கூப்பிடுவாங்க மாதம்பட்டியை. அப்போ அதாவது வந்து அந்த மருத்துவ பரிசோதனைகள், அதாவது வந்து இந்த குழந்தையினுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டு, அந்த மாதம்பட்டியினுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டு, இதெல்லாம் எடுத்து பார்த்து ஒருவேளை மாதம்பட்டியோடைய டிஎன்ஏ டெஸ்ட் இந்த குழந்தையோட மேட்ச் ஆச்சுன்னா நிறையா மருத்துவ வசதிகள்லாம் இப்போ வந்துருச்சு. அதாவது இவர் தான் வந்து தகப்பனா அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வசதிகள் வந்துருச்சு. ஸோ அப்படி குழந்தைக்கும் மாதம்பட்டிக்கும் உள்ள இரத்த பரிசோதனைகள் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் மேட்ச் ஆச்சுன்னா அங்கே வந்து கோர்ட் வந்து இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தான் தகப்பன் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து சொல்லலாம். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தான் தகப்பன்னு அவங்க சொல்லிட்டாங்க நீதிமன்றம் அப்படின்னா, ஸோ சட்டப்படி வந்து மாதம்பட்டிக்கிட்ட அந்த குழந்தைக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஆனால் எந்த காலத்துலையுமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய கணவர் அப்படின்றத வந்து ஜாய் கிருஷ்ணா கிளைம் பண்ணிக்க முடியாது.
மொத்தத்தில் எனக்கு என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கான நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. முதல் மனைவி இருக்கும்போது மாதம்பட்டி வந்து பண்ணது அயோக்கியத்தனம். வேற ஒரு பெண்ணோட வந்து திருமணம் செய்து குடும்பம் நடத்தியிருக்காருங்கிறது அயோக்கியத்தனம். 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. 2 பேர் வந்து எப்படி சொல்கிறது, மெச்சூர்டான ஆளுங்க, 18 வயசை கடந்தவங்க. இதெல்லாம் தாண்டி சட்டப்படி பல விஷயங்களில் வந்து ஜாய் கிருஷ்ணாவால் மாதம்பட்டியோட போராட முடியாதே தவிர, அதாவது நீதி, தர்மம், நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி வந்து ஜாய் கிருஷ்ணாவை திருமணம் செஞ்சு குடும்பம் நடத்துனது மட்டும் இல்லாமல் ஒரு 7 மாத குழந்தையுமே வயிற்றுல கொடுத்துருக்காருன்னும் போது, இந்த குழந்தை வந்து மாதம்பட்டியோட குழந்தைங்கிறது நிச்சயமாக வந்து மாதம்பட்டிக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஜாய் கிருஷ்ணா வேணாம் அப்படிங்கிறது ஓகே, அது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சேர்ந்து வாழ வேணாம்னு நினச்சிருக்கலாம், எது வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை அப்படின்னும் போது அது ஒரு உயிர், அது வந்து இனிமேல் தான் அந்த உலகத்துக்கு வரப்போகுது. இன்னும் 2-3 மாதத்தில் வந்துடும் குழந்தை. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்கூலில் சேர்க்குற சூழ்நிலையில் வரும். இப்போ எல்கேஜி, யூகேஜி, அடுத்தடுத்து ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், எல்லாம் இருக்கும்போது ஸோ இந்த குழந்தை வந்து ஒரு சொசைட்டியில் அப்பம் பேர் தெரியாத குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த குழந்தை பாதிக்கப்படும், குழந்தையோட மனசு பாதிக்கப்படும். ஸோ இதை வந்து எப்படி சொல்லுது, தர்மம் நீதி அப்படிலாம் இருக்கு இல்லையா, அப்படி பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க கூடாது. ஜாய் கிருஷ்ணா வேணான்னு ஒதுங்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருந்திருக்கலாம், அதுக்கு காரணங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வந்து தன்னுடைய குழந்தைங்கிறத அவர் சொன்னாதான் அது மரியாதை, அதை அவர் செய்யணும். மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருசல்டா பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.